அதான் ஒரு எதிர்க்கட்சிய விமர்சனம் பண்றதுக்கு நெறைய உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா, அவங்க இதுக்காக குரல் கொடுக்கல. அவங்க பாஜகவ எதிர்த்து கேள்வி கேட்கல. அவங்கலாம் இப்படி இருக்கிறாங்க. அவங்க கள்ளக்கூட்டணில இருந்தாங்க. இப்படிலாம் பேசுறீங்க, பண்ணீங்க. அதெல்லாம் கூட ஃபைன் தான். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. கருத்துரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஆனா, ஒரு எல்லை மீறி விட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருதுங்க. ஏன்னா, ஆ இப்போ இதே போல கார்ட்டூன நம்ம இப்போ அதிமுக இருக்காங்க. அதிமுக ஐடி விங் இதே போல ஒரு கார்ட்டூன திமுக தலைவர்கள் மீது பயன்படுத்துனாங்கன்னா, அது திரும்ப திரும்ப ஒரு கொச்சையான ஒரு விஷயமா மாறி போகும். ஒரு பொது சமூக ஊடகத்துல எல்லாருமே இருக்கிற ஊடகத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர அப்படியான ஒரு மலினமான முறையில ஒரு காட்சிப்படுத்துற மாரியே கார்ட்டூன் வரையறதுங்கிறது அவ்வளவு ஒரு நாகரீகமான சமூகத்துக்கு அடையாளம் கிடையாது. இது சில பேர் சொல்லலாம், கருத்துரிமை இல்லையா? கருத்துரிமை இருக்குன்னா, அப்ப நீங்க இதையும் தாண்டி வரைவீங்களா? தப்பு தானே அது. இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் மிக மோசமான முறையில திருமாவளவன் அவர்கள இன்னொரு கொச்சையான முறையில ஒருத்தர் வரைஞ்சிருந்தாரு. அதெல்லாம் தப்பான கார்ட்டூன்ஸு. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா, அந்த கருத்த தெரிவிப்பதற்கு உங்களுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல இந்த ஓவியம், இந்த கார்ட்டூன், இந்த பகடியா வரையக்கூடிய ஓவியம்ங்கிறது ஒரு கலை அது. அந்த கலையில நீங்க பல விதமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்லது அவரு அமைதியா இருக்கிறாரு. இப்போ சில கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி அமைதியா இருப்பாங்க. அப்ப அந்த மாரி கூட நீங்க வரைஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். ஆனா, மிக மோசமான முறையில வரைஞ்சுட்டாங்க. அது அவ்வளவா ஏற்கத்தக்கதே கிடையாது.